நான் நொந்து நூலாகி உட்கார்ந்துருக்கேன். ஐயா, தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க புகுந்து என் வாழ்க்கையை கெடுக்காத. நோ டச். பொம்பளை பிள்ளை தொடப்படாது. என்னடி பீயத்து மாதிரி கத்துற? நீங்கள் ஒரு ஆண்மகன். எஸ். பெண்களை பற்றி குறைவாகவோ ஈவசோவாகவோ நினைக்காதீர்கள். பெரியவங்க நக்கீரம் பேத்தி தூய தமிழ் தான் பேசுவாங்க. நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு முள்ள நாயி, ஒரு முடிச்ச வைக்க நாயி. அப்புறம் என்ன சும்மா சாதாரணமா பேசு. அப்புறம் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? உங்கள் ஏமாற்றத்திற்கு காரணம் என்ன? ஒரு பொம்பளை. உங்களுடைய கவலைக்கு காரணம் என்னையா? உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம்? எடுத்து இயம்புங்கள், எடுத்து கூறுங்கள், எடுத்து சப்புகள் ஐயா. முடிந்தவரை சப்புகள். இல்லை என்றால் என் புருஷனை பிடிச்சி சப்பு. எல்லா மாசத்துக்கு நான் சப்புறேன், என்ன முடிவு சப்படி? சொல்லுங்க, உங்க கவலைகளை எடுத்து கூறுங்கள் ஐயா, கூறுங்கள். ஒரு சோகத்தை சொல்லு. நான் கேட்கிறேன், உங்க சோகத்தை நான் கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க பொம்பளை, சொல்லுங்க, சப்புங்கள் ஐயா. உண்மை என்னை சொல்ல விடு. ஒரு பொம்பளை சொல்லுங்க. சொல்ல விட்டா சொல்லு. வாழ்ந்தா ஊப்புதா, வாழ்வே செத்தாலும் உண்மை என்னை சொல்ல விடு. அடக்கிதுதையா, அடக்கிது ஐயா, நுடைக்குது ஐயாட்டு. அவ கால விழுந்து அழுதண்டி. ஒரு குச்சி வச்சு லேசா குத்தி விடுங்கப்பா. அடைக்குதா ஆயில சொல்லு. அவ காலில் விழுந்து அழுது. எனக்கு கொலுசா உட்காதா? இல்ல, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எனக்கு கலவணி பை மாதிரி தெரியுதா? என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாளே. வாழ மாட்டேன்னு தானே போனா. செத்து போனா கூட அவன் போட்டால மாலையை போட்டு சாமி கும்பிட்டுருப்பேன்னு. ஏன் அந்த பொண்ணு உங்களை வேணான்னுச்சு? எனக்கு என்ன குறை? அப்பா அம்மா பிரச்சனையா? இல்ல. அண்ணன் தம்பிய பிரச்சனையா? இல்ல. அங்காளிய பங்காளிய பிரச்சனையா? இன்னும் ஆணவ கொலை பிரச்சனையா? ஒரு மயிர் பிரச்சனை கிடையாது. வேற வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவ காலில் விழுந்து அழுகும் போது ஒத்த வார்த்தை சொன்னா, உங்களை பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டாளா? அப்படி சந்தோஷமா வாழ்க்கை அனுப்பியிருப்பேன். என்னதான் நீ என் காலில் விழுந்து அழுதாலும் சரி, தொழுதாலும் சரி, என் புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாளம்மா. ஐயா, நீங்க சொன்னது சரியா? என் காலில் செவிட்டு முண்டை இவ்வளவு தூரம் வங்காட்சியா கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? என்ன? என் புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டானம்மா. நீ போய் அடுத்தவன் பொண்டாட்டிய நோங்குனீங்கன்னா உனைய தூக்கி வச்சு கொஞ்சுவானா? யார் பொண்டாட்டியா இருந்தானே? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் போவீங்களா? அப்ப ட்ரெண்டே அதுதான்மா. அடுத்தவன் பொண்டாட்டிய நோங்குறதா? அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறது, அடுத்தவன் புருஷனை பாக்குறது, இப்ப உள்ள ட்ரெண்டு. அப்ப நான் சும்மா தான் இருக்கேன். நீ சும்மா இருந்தோன்னு பாரு, உன் புருஷனுக்கு கோவம் வந்து கிளம்பிட்டாரு பாரு. நீ அடுத்த வீட்டுல பாஞ்சாலும் பாய்ந்துக்கிட்டு பொம்பளை புள்ள தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற. ஒரு ஆம்பளை பையன் நீங்க தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்றீங்க. மரியாதை கொடுத்தேன்னா உனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா தாங்களுக்கு மரியாதை. உன் சௌரியத்துக்கு இங்க பேசாத, சட்டத்துக்கு நீங்க இங்க பேசாதீங்க. நீங்க முதல்ல மூடுங்க. நாங்க மூடிதான் வச்சிருக்கோம். நல்லா பொத்தி வச்சிருக்கேன். ஆளு மோகரைகள் மூஞ்சிகள் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையிலே பேசுற. அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெண் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. ஒரு பெண் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காத ஐயா. பெரிய ஆதிபராசக்தி திரிசூலத்தை கொண்டு வந்து எங்களை குத்தி ரெண்டா கிழிச்சிருவாங்க. சொல்லாதீங்க. பெண்கள் இல்லாட்டி நீங்க இந்த மண்ணை பார்த்திருக்க முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. பெண்கள் இல்லைன்னா இந்த உலகத்தை பார்த்திருக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா ஆம்பளை இல்லைன்னா விளைச்சல் பண்ண முடியாதுமா. சொல்லாதீங்க. ஒரு பெண்மணி இல்லை என்றால் உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆண்மகன் தலை நிமிர்ந்து நடப்பதும், ஒரு ஆம்பளை தன்னை குனிந்து நடக்கிறதும் எங்க பெண்கள் கையில் இருக்கு. வேறு நீங்க நில மாதிரி, நாங்க கலப்ப மாதிரி. வெறும் நிலமா இருந்தா அந்த நிலத்துக்கு மரியாதை கிடையாது. அந்த நிலத்துல நாங்க கலப்பை போட்டு ஓட்டணும். ஆமா, அப்படி என்னடா, நான் தான் அந்த நிலத்துல விதை போடுவேன். நான் தான் தண்ணியும் நான் தான் பாய்ச்சுவேன். எங்க என் கூட வர தண்ணி நீ எவ்வளவு தூரம் பாய்ச்சுறேன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா மூத்திரம் மிஞ்சால தொடவழியா ஊழுகுது, இதுல நீ தண்ணி வேற பாய்ச்ச போறீங்க. என்னது பா போடி ஜோடி போட்டு பல வருஷமா அப்படித்தான்டா. ஆமா, இந்த பிள்ளை வாயிச்சாலே அப்படிப்பா. என்னப்பா மறுபடியும் சொல்றேன், வந்தோமா பொழப்ப பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, சோத்த வடிச்சோமா, தின்னோமா, தூங்கணுமா இருக்கானே. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா, பிள்ளை குட்டிகளை பார்த்தோமா, பொண்டாட்டிக்கு 4 நல்லதை பண்ணோமா, அதோட பொத்திக்கிட்டு போனோமா. என்ன செய்வேன்? அம்மா கொடி $5 ரூபா தாடு அடிச்சு மூஞ்சி மாத்த விடுவேன். போயா நீ 4ஆம் அடிச்சு டவுசர் பிரேக்ல வச்சுட்டு போயிட்டே 8ஆம் அடிச்சு 8 தூரத்துல போய் போட்டு விட்டு வந்துருவேன். அப்ப பெரிய பூலாந்தேவி பெரிய அப்படியே இது வேணாமா, வேணாப்பா, பிரச்சனை வளர்க்காது, இருக்காத. நான் கோவப்பட ஆரம்பிச்சேன், நடக்கிறதே வேற. நான் கோவப்பட ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துல நடக்கிறது வேற. நான் சோகத்தை
சிவாஜி கணேசன் ஆனா ஸ்டைல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடி முண்டை துண்டை அங்கிட்டு போய் கிடக்கு ஒரு ஸ்டைல்ல இதான். எஸ்கூஸ் மீ இப்ப சரியா இவர் மாதிரியே துண்டை உதற ஆரம்பிச்சுட்டேன்னு அது லேசா நம்மளை ஒட்டிருச்சோ. நான் சோகத்துல தாண்டி சிவாஜி கணேசன் ஆனா ஸ்டைல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓடி கீரை முண்டை துண்டை அங்கிட்டு கிடக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா. எவனா துண்டுல சீவனை வச்சுட்டியாம் போல இருக்கு. இங்க போனதானே மிஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த பக்கம் ராசி கிடையாது. ஆமா அந்த பக்கம் போட்டு இப்ப பாரு எப்படி கரெக்டா போறேன்னு. நான் சொல்லி சொல்லி கடுப்பு மயிர் அவரு. நான் யோகத்துல தாண்டி சிவாஜி கணேசன் ஆனா ஸ்டைல சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதை கொடுங்களே. என்ன டைலாக்? 3 தடவை சொல்லியிருக்கேன் அந்த டைலாக்க. சோகத்துலதான் சிவாஜி கணேசன் ஆனா சூப்பர் ஸ்டார் இல்ல சூப்பர் ஸ்டார். பொட்டை பொறுக்கி துண்டா இருக்கும் போல இருக்கு. அதுக்குன்னு ஒரு கலை வேணும். அது முகராசி வேணும். அழகர் கோமணம் கட்டி குளிச்ச துண்டு அதான் சரியா உன் தோள்பட்டையில போய் உட்காந்து தாத்த நீ மூத்திர வாட இங்க வா. பொம்பளை பிள்ளை வாயடக்கமா பேசு. நான் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இல்ல நான் என்ன பண்ணுவேன்? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆண்களை மதிக்க கத்துக்கிறது பொம்பளை. நீங்க வந்து பெண்களை வந்து மதிப்பெல்லாம் பேசாதீங்க. நாங்க பெண்களை ரொம்ப மதிக்கிறா. பொறுப்பா வர்றவங்க அவருக்கே கொடுக்குறீங்களே என்ன செய்வேன் அவங்களுக்கு எல்லாத்தையும் பாராட்டி கொடுத்துருக்காங்க. நாடக கலைக்குழுவினரை பாராட்டி நமது சேனாத்திக்கோட்டையானே சேனாத்திக்கோட்டை திருநாவுக்கரசு டிஆர்டி முத்துக்குமார் அவர்கள் டிஎம் பில்டர்ஸ் அன்பு உள்ளங்கள் கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம் 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 வணக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆண்களை நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து கையில் நீ படத்துக்கிட்டே கையில் கழுத்து அழுத்த பிடிக்க இருமா எவ்வளோ நேரம் அந்த மண்ணில் உட்காந்துருக்கிறது குண்டி வலிக்காத. தார்பாய் விரிச்சிரியா உட்காந்துருக்கான். அவர் தார்பாய் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு அதில் உட்காந்துருக்காரு. நீங்க ஆண்களை முதல்ல நோட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்களை முதல் நோட்டம் சொல்லிட்டே இருக்காதீங்க. ஆண்களை பெண்கள் மதிக்க கத்துக்கிறாங்க. மதிக்கலைன்றீங்களா? எங்கேயாவது சொல்லாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷார் என்று வாழ்ந்துகிற தாய்மார்கள் மத்தியில நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? காலையில எந்திரிச்சொன்ன கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த தெய்வத்தோட காலை தொட்டு வணங்கிட்டு எங்க மாங்கல்யத்தை எடுத்து கண்ணோட ஒத்திக்கிட்டு தான் நாங்க 100 நாள் வேலைக்கு போவோம். 100 நாள் வரைக்கும் அங்க உட்காந்து எவன் குடும்பத்தை கெடுக்கணும்னு பிளான் போடுறது. அப்படி சொல்லாதீங்க. நாங்க பல பேரை வாழ வச்சுதான் பழக்கம். நீங்க பாத்தீங்களா? அப்ப தாய்மார்கள் வந்து காலையில எந்திரிச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு வீட்டுல விளக்கத்துவீங்க. கைய பாத்தீங்களா? என்னது இந்த கையினால அள்ளி கொடுக்குற கரங்கள் அதே பெரிய கரண மர்மர. அப்ப கட்டின புருஷனை நீங்க மதிக்கிறீங்க. சரி தாய்மார்கள் நான் கணவர் புல்லானாலும் புருஷன் என்று வாழக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் உன் வர்க்கம் தானே உட்காந்துருக்கு. நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு அவங்க கையை தூக்கிட்டாங்கன்னா உன் வீட்டுல வந்து 10 பாத்திரம் தைக்கிறேன். ஒரு மாசம் தொடர்ந்து உன்னை வேலை பார்க்கிறேன். வீட்டுல வேலை பார்க்கிறேமா சரியா? ஆனா கையை தூக்கல வீட்டுல வந்து நீங்க என்ன வேலை பார்க்கணும்? தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க. நான் ஆரம்பத்துல சாமிக்கு பயந்தோன்னு சொன்னா இல்லையா? தெய்வத்துக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து கையை தூக்கணும். என்னத்தா வீட்டுல என் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி தட்டுல தான் இந்நாள் வரைக்கும் நான் சாப்பிட்றேன். என் புருஷனை நான் வாடா போடான்னு கூப்பிட மாட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏத்துவேன்னு சொல்ற தாய்மார்கள் சாமிக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து கையை தூக்குத்தா. கொடுமைய இதுலயே தெரிஞ்சு வச்சவங்க லட்சணம் என்னன்னு. அப்ப நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் ஏன் கையை தூக்கல? ஏன் தூக்கல? சமாளிக்காத. நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டு. நோட்டீஸ் த பாயிண்ட். நோட்டீஸ் த பாயிண்ட். அந்த எச்சி தட்டெல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா கேக்குறீங்க. சாப்பிட்டுருக்கீங்க. நீ ஒழுங்கா சாப்பிட்டா பரவாயில்ல, நல்ல டீசெண்டா சாப்பிட்டா பரவாயில்ல. நீ தண்ணியை போட்டுட்டு நல்லா பிய போட்டு பிணைஞ்சு வச்ச மாதிரி பிணைஞ்சு வைப்ப. அதை நான் எடுத்துக்கிட்டு தின்னணுமா? என்னப்பா எதை பத்தி வேணாலும்
பேசி நாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு பண்ணோம் இதை பண்ணோம்னு பேசினா விளக்கமாறு கொண்ட பொறுங்க. பெண்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிங்கம் எந்திரிச்சு உட்காரு சிங்கம். ஆமா, எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். எந்திரி உட்காருங்க. எந்திரி. அந்த வண்டி சாஞ்சியாதான்டா கிடக்கு. இருமா பாவம் சாப்பிட்டது கொஞ்சம் தூக்கம் வருது. ஆண்களை பார்த்து நான் சில கேள்விகள் கேட்கிறேன். ஆ. கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கோம். ஆ. யாராவது மனசாட்சிக்கு மீறி பொய்யா கைய தூக்கல, கைய தூக்குறான், கையை தூக்கணும். உண்மையா இருந்தா கைய தூக்குங்க. ஒருவேளை பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஒத்த கை இப்படி இழுத்துக்கிறோம். நாசமத்து போறவளை சாபம் கொடுக்குறாள். என்ன கேட்க போற? கேட்கவா? என்ன கேட்க போற? அவங்க பொண்டாட்டிய தவிர பப்பாட்டி இப்பாட்டி வச்சிருக்கிறவங்க கைய தூக்குங்க பாப்போம். உன் மானத்தை கெடுக்க வந்த குடிக்கலை 3 பேர் கையை தூக்கியிருக்காங்க. அப்ப 3 பேர் வப்பாட்டி வச்சிருக்கீங்களா? நான் தெளிவா தான் கேட்டேன். அவரு வப்பாட்டியாமா? தெரியாமையான கையை தூக்குன, ஏன்னா அசிங்கப்படுத்துற? கையை தூக்க சொன்னது வப்பாட்டி வச்சு நான் தெளிவா கேட்டேன். எஸ்கூஸ் மீ, நாங்க தைரியமான ஆளு. நம்பிக்கையோட கையை தூக்கிட்டா இருக்கிறவன் செய்யறா, இல்லாதவன் படுத்துக்கிறியா? அப்ப வச்சிருக்கான் சொல்லுனே. ஆமா வப்பாட்டி வச்சிருக்க. இந்த அவங்க 2 பேருடைய வீட்டுக்காரமா யாராவது கூட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா எந்திரிச்சு காலையில போய் விஷத்தை கலந்துருங்க சோத்துல. வீட்டுல இருக்காங்களா? எவ்வளவு தைரியம் பாருங்க. நம்மளால வீட்டுல அக்கா உட்கார சுட்டு இங்க தைரியமா கையை தூக்குறது. பாரு பவதாரணி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை இதோட முடிச்சுக்குவான். என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா வியாபாரம் பண்ற? நானா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அண்ணே சாமி கும்பிட போறாங்களா? இல்ல நீங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே. சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் என்ன வியாபாரம்? நானே இது விற்கிறேன். நொங்கு வியாபாரம். மழை மழை அம்மா மழையா அடிச்சு போட்டு நினைச்சமா கழுத. ஏ லூசு கழுத, உனக்கு அறிவு இருக்கா? சின்னாம தண்ணியா சோத்த தண்ணியா? என் உடன்பிறப்பு இல்லையா, என் தங்கச்சி இல்லையா, கண்ணா அது எனக்கு தங்கச்சி. என்ன உறவு முறை? உசுறு கொடுத்து அவங்க வாசிக்கிறாங்கல்ல. ஐயோ என் சிங்கம் வந்துருச்சு. இல்ல நீ காலையில கொஞ்சம் முத்தம் கொடுக்காம அது ஒரு முடிவுல தான் இருக்கு. அதான் போய் என்ன எந்திரிச்சு உட்காந்துட்டேன். இப்பதே புளிமூட்டைக்கு மனசு வந்துருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிறது தப்பு. அந்த பிள்ளை சொன்னது அவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் முத்தம் கொடுக்க இருக்கிற ஆளு எனக்கு ஃபுல்லா கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் என்ன வயதுக்கு மேல சொல்ற? வயது செய்ய கொடுப்பியா? என்னத்துக்கு நடு இருக்கிற பாரு, அதெல்லாம் உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்கல்ல, நம்மளும் ஆடுறோம் இல்லையா? அறிவு கட்ட கழுத. ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? குழந்தைகள்லாம் உட்கார்ந்துருக்கு, மேடையில நடிக்கும் பொழுது ரொம்ப நாகரிகமா நடிக்கணும். பேச்சோட பேச்ச வச்சுக்கிட்டு என்னப்பா? அப்புறம் இல்லப்ப சும்மா வாய பக்கத்துல கொண்டு வந்தா இதெல்லாம் சினிமாவா? அவர் வருத்தப்படுறாருல, 500 ரூபா கொடுக்குறாரு, முத்தம் கொடுப்பியா? என் தங்கச்சி அழகி இல்லையா? அழகியா இருந்தாலும் வாயிலே முத்தம் கொடுக்க வர்றது. அது நாடக உலகத்திலேயே சின்ன நாயந்தாரா யாருன்னா என்னையத்தான் சொல்லுவாங்க. காலையில பவுடர் அடிச்சுட்டு மூஞ்சிய பாருங்க, புள்ள பத்த குறகாட்ட மாதிரி இருக்கும். என் தங்கச்சி எல்லிஸ் நகர் அழகி இல்லையா? ஐயா காலையில பவுடர் அடிச்சு மூஞ்சிய பாருங்க, சாப்பாடு உள்ள தேவதை மாதிரி இருக்கு. மறுபடியும் சொல்றேன், மேலையில நடிக்கும் போது நாகரிகமா நடி. பொம்பளை பிள்ளைல உட்காந்துருக்கு, வாயை பக்கத்துல போட்டு தப்பா நினைக்க போறாங்க. தயவு செய்து வேணாம், அப்படிலாம் நடிக்க கூடாது. உன்னை கையெடுத்து கும்புறேன். சரி டீசெண்டா நடிக்கணும். என்னக்கா கொடுக்க மாட்டேங்க? நடிக்கமா இல்லையா? எனக்கு முத்தம் கொடுக்க வருது. செய்யப்படாதுல்ல. வாயை பக்கத்துல கொண்டு வராத பொம்பளை பிள்ளைல உட்காந்துருக்குன்னு எவ்வளவோ சொல்லிட்டு
ஆத்தாடி எச்சந்தண்டி வாயி. ஆமா, எப்படி வாய்ப்பு கிடைக்குது பயன்படுத்த தெரியாம இருக்கீங்களே. அதனாலதான் அந்த லூசு வாயை ஒழுங்கா வை. இந்த உலகத்துல நீங்க எப்படி பிழைக்க போறீங்கன்னே தெரியலையே மாமா. ஒரு அழகியும் வாயில முத்தம் கொடுக்கிறது. உனக்கு ஆளு கிடைக்கல, கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பாக்குற. சொல்லுங்க. வாயை மறுபடியும் சொல்றேன், காட்டாது எனக்கு ஒரு மாதிரி அவர். சரி ஏன்டா காமிச்ச மாதிரி மக்கள்கிட்ட வாயை கேட்டு வாயை காட்டுனேன். வாயை காட்டி கொடுக்கும்டா அப்படி சொட்டு நடிக்க போற மாதிரி. எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த வாயை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? குண்டியில மூளை வந்து மலர்ந்து சிவந்து இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்கு கரும்பு. ஏன் உன் டேஸ்ட் பூரா அப்படி போகுது? உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி அழகா இருக்கணுமா இல்லையா? ஆமாமா, இருக்கு யாருக்குமே அந்த மாதிரி வந்தது கிடையாது. நீங்க எதுவும் மூளை ஆபரேஷன் எதுவும் பண்ணீங்களா? நீ தாண்டா வாயை வச்சு கடிச்ச. 2 பேரும் ஏத்த சேலை எடுத்து போட்டு நீங்க வாங்கி வருதா? வரும். இப்ப தனித்தனி ஆடுவோம். நான் வரல. டேய் நான் என்ன ரூம் கூப்பிடுறேன், தனித்தனி ஆடுவோம்னே. 2 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன் எம்பிட்டத்தான் ஆடுறது. ஆடணுமா இல்லையா? வாங்குற காசுக்கு உழைக்கணுமா இல்லையா? நீ 500 ரூபா வாங்கிட்டேன்றதுக்காக நீ ஆடுவேனா? நானே வருஷத்துல ஒரு நாள் தான் வாங்குற, உனக்கு அதை வைத்தறிச்சே. என்னால ஆட முடியல. ஏப்பா புரியலையா? எனக்கு உடம்பு சரியில்லையா? அட லூசு லூசு, முதவே சொல்லியிருந்தா கல்யாணம் மாட்டேன் சொல்லி டான்ஸை மாற்றி விட சொல்லியிருக்காங்க. அழகுலாம் மாற்றி விடணும், மாற்ற மாட்டேன்ட்டாரு. அப்படியா? சரி உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். விழா குழுவினர்கள் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை மேடையிலே வந்து சொல்லுது எனக்கு முடியலன்னு சொல்லும் பொழுது நம்மளும் மனசாட்சியோட நடந்துக்கிறோம். ஆமா, இதுக்கு மேலே நம்ம ஆடினோம்னா பாவம் முடியல, அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. காலையில காசு கொடுக்கும் பொழுது டான்ஸ்கார் பிள்ளை சம்பளத்தை பிடிச்சிட்டு காசை கொடுங்க. எதுக்கு? எப்படி ஒரு மனசு பார்த்தா? ஆடுறேன். இல்ல இல்ல வேணாம், நீ ரெஸ்ட் எடு, உனக்கு உடம்புக்கு முடியல. இல்ல பரவாயில்ல, ஏதோ கெஞ்சிருங்க. என்ன மைத்திரி நான் கெஞ்சினேன், காசு வேணாம்னு அப்படின்னா அந்த ஆறாகலாம். உன் தகாட்டி வேலையில அங்கிட்டு போய் காட்டு. சூர்யா நீ உள்ள போனோன்னு அழுகுறாப்புல ஆடலை. பாவம் நீ அதுக்காக சாடியா? சொன்னீங்க. சரி ஆடுறேன். ஆடுமா? ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். மாமா, அப்ப நீங்க ஆட போறீங்க. எஸ். என் ஆள்கிட்ட நீங்க ஆடி ஜெயிச்சிருவீங்களா? கறக்க உனக்கு பிடிச்சிருச்சுடா. சிங்கத்திட்ட ஆடி நீங்க ஜெயிச்சிருவீங்களா? இப்ப என்ன ஆடி ஜெயிக்க முடியாதுங்கறியா? ஆமா. எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாரு. எப்படி சொல்றீங்க? ஆச்சாரே ஆமா. அது ஜெயிச்சிச்சுனா நீங்க வாங்கின 500 ரூபா அவங்க கொடுத்துறேன். குழு காசு கொடுத்துறேன், மொத்தத்தையும் கொடுத்துருந்தேன். இப்படி ஆச்சாரே. இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. அனகொண்டா சரக்கா இருக்குமோ? நீங்க சொன்ன மாதிரி மூலம் அவருக்கு தான் வந்திருக்கு போலீங்க. என்ன சரக்கு நீங்க கேட்டு? ஒரு இடத்துல உட்கார முடியல அவருக்கு. பறையில நாயிருந்து பாடுமுறை கேட்கலையா? பவதாரணி பாடுமுறை கேட்கலையா? பொண்ணைய போட்டுக்கிட்டு பாடுச்சட்டை கேட்கலையா? சூர்யா வச்சிருந்தியா? ஒரு முக்கியமான விஷயம், நானும்
வந்திருக்க பப்புனுக்காரையாவும் போட்டி போட்டு ஆட போறோம். இந்த என்னப்பா கூட்டத்தை பிறந்துகிட்டு வந்திருக்கீங்க? என்னப்பா ஆடவா? என் சாமி உட்காருடி. ஆடு பப்புனுக்காரன் போட்டி போட்டு ஆட போறோம். என்ன சாமி? அடுத்த மாமா வந்துட்டாரு. இருக்கிற எல்லாத்தையும் மாமா ஆக்குறானே. நானும் பப்புனுக்காரன் போட்டி போட்டு ஆட போறோம். இந்த இருக்கிற தாய்மார்கள் அனைவரும் சூர்யா மாமாவுக்கு கை தட்டக்கூடாது. ஆமா அவர் அவதாரணி நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். எங்க தட்டுக்க கேட்பா, தட்டுக்கட்ட சும்மா பூமி வேணாம். தட்டுங்க சூர்யாவுக்கு மட்டும் தட்டாதீங்க. அக்கடி அந்த பிள்ளை சொல்லுதுன்னு வேகமா கை தட்டுங்களா? எங்க கை தட்டின தாய்மார்கள் கூட மறுபடியும் கை தட்டுனதா? தட்டாதீங்க. இந்த கை தட்டின பூரா எந்திரிச்சு முதல் வீட்டுக்கு போ. நெளிவ முடிப்பான். எவ்வளவு தைரியம்! கை தட்ட சொன்னா கை தட்டிகள. அப்ப தாய்மார்கள் கூட்டத்து பூரா உன் பக்கம் சேர்க்கிறேன். ரெண்டு கவட்டை பிறந்தவளே, இப்ப எனக்குன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கு. அழியாரு என் சிங்கம், என் தங்கம், என் கண்ணுக்குட்டி எல்லாம் உட்காந்துருக்கு. கையில நின்று திருப்பி படுத்துறீங்க. இந்த பச்சை பிள்ளைய என் பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காருங்க. அல்லையா அப்ப பிள்ளையமா எங்க சோழ கை தட்டுங்க போ. பாப்பா கை தட்டுவாரு. வேற ஒண்ணும் நம்புட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வைக்கிறேன். பேசாம படுத்துரு கண்ணாடி கண்ணுக்குட்டி பேசாம உட்காருங்க போ. அந்த பிள்ளைக்கு வயிற்றுச்ச பொறாம கை சூர்யா அவர்களை முடிச்சிடுறேன். குதிரையில என் வர்க்கத்தை பூரா ஒன்னா சேர்க்கிறேன். அந்த பிள்ளை பொது நலமா கேட்டிருந்தா எல்லாரும் கைதட்டுக்குன்னு சொல்லுவேன். அந்த அடி விளங்காச்சு இந்த மைக்கு எவ்வளவு? இந்த மைக்கு ஸ்டாண்டோட எப்படி 10,000 வரும்? ஏன்டி 10,000 செலவு பண்ணி எங்க அண்ணன் மைக் வாங்கி வைக்க உங்களுக்கு மயிர் காய போறவாடி ஈரமா இருக்கா? அதுக்குன்னு மயிரை பின்னாடி போவாங்க. ஈரமா இருக்கா மாமா? என்னப்பா பிறந்த முடி எடுக்கலையா? ஐயா 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 காலையில எடுத்துக்கங்க. இப்ப அடுத்த சீனுக்கு நான் எந்த முடிய வச்சுட்டு வருவேன்? ஆடு நான் ஆடணுமா? இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இருக்குன்னா ஐக்கிற மீன் பிடிக்க போனேன். இந்த ஆட்டத்தான ஆடிட்டேன்னா இருக்கிற தாய்மாரெல்லாம் கை கட்டுவீங்களா? எங்க போறாங்க? கண்ணாடி மறக்கவே மாட்டேன். ஐயர மீன் பிடிக்க இறங்கி வந்தா மூக்க நோண்டி முடிய மாட்டேங்க. குச்சி வந்துச்சா? இதவே உன்னால பிடிச்சிக்கிட்டு அடிக்க முடியல. சொல்லிக்கிறேன்.
லாலா கடசாமி அதையும் பாரு தாய்மார்கள் எனக்கு உட்காந்துருக்கு மூலம் நம்பிடுச்சு. ஆனா அவர் முடியாத பிள்ளைய போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க. நீ எல்லாம் பொம்பளை பிள்ளைகளோட பிறந்திருக்கியா இல்லையா? பிறக்கலையா? சார் கொத்தடி பேசாம உட்காரு. நீ எல்லாம் ஒத்த ரூபா தர மாட்டேற ஆடு ஆடுன்ற. மாமா சொல்றாரு ஆடு மாமா நகராஜ வந்துடும் பிடிச்சு கால கல்யாணம் கொத்தடி கொத்தடி அண்ணே நான் கை தட்ட சொன்னேன்ல, பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டாத காலையில பிளாக் நீ எல்லாம் இப்படி இப்படின்னு சொல்ற. என் தங்கச்சி ஆட்டோடனே கை தட்டுறா பாத்தியா? உன்னை விட சூப்பர் தங்கச்சி. பூரா புருஷனுக்கு சோறு போடாது. தண்ணி கூட எடுத்து எந்திரிச்சு எதுக்கு செவனையில் உட்காந்துருக்கேன் ஐயத்துக்கே தட்டத்தை கூட பிறந்தது. தண்ணி கூட எடுத்து தங்க தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கூட எடுத்து தவிக்குது மனசு தவிக்குது. விடப்படாது. காலையில சம்பளம் வாங்க முடியாது. 500 ரூபாவை நீங்க எப்படி சேஃப்டி பண்ணிட்டீங்க? இங்க வந்துருச்சு, காலம் இறங்கிடுச்சு. எங்க அக்காவை முதற்கொண்டு அக்காவா பவராணியா? பேசாம இருக்கேன்னு சொல்ற. சும்மா இருங்க. இப்பதான் இந்த குழந்தைய அடக்கி வச்சிருக்கேன். அடுத்து நீ ஆரம்பிக்கிறியா? உனக்கு குஞ்சுல முட்டை வேணுமா? அக்கா அடுத்த மாமா ரெடி ஆயிட்டாரா? நீ வேற சும்மா உட்காந்துருக்க ஜெயிச்ச பாரு, என்னமோ குறி சொல்ற மாதிரியே உட்காந்துருக்குவாரு. அரண்டு இருக்கு. நான் நடந்து பார்த்துட்டு என்ன பிடிங்க. ஆட்டுக்கு கொள்ள காட்டுக்கு நான் போறேன். சோழி முடிஞ்சிருச்சுப்பா. கை கொடுத்தம்பே, இப்பதான் உன் வாத்தியத்துடைய திறமை என்னன்னு புரியுது. அது செட்டப்படத்தையும் உட்கார சுட்டிய என்ன பணம் பேசுற உயிர் இருக்குன்னு சொல்லுது.
நன்றி. ஏன்னா போதும் என்ற மனமே புன் செய்யும் மனம். அங்களே ஆடிக்கு இருந்தால் நல்லா இருக்காது. உள்ள 5000 6000 7000 உள்ள கிடக்குது.